ஃபைனல் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ண ஃபைனல் இறுதி மேட்ச் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். வாழ்த்துக்கள். டாஸ் போடுறாங்க. என்னப்பா என்ன வேணும்? மைக் ஒண்ணுதான் இது. ஒண்ணு குத்துறேன் நாங்க நான் பண்ணிருக்கேன். ஃபைனல் மேட்ச் டாஸ் போடுறாங்க. RR vs CSK. தப்பு பண்ணிட்டீங்களே. பேட்டியா டாஸ் வின் பண்றாங்க. அதான் இதே வாணன்பா. விட்டு கொடுத்து போறதுதான் இதே வாணன். ஒரு கவிதை ஒன்னு டாஸ் வின் சொன்னாங்க. பண்ணாங்க RR. இன்னும் டிசிஷன் எதுவும் சொல்லல. விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் எத்தனை வருப்பா? 5 ஓவர் வச்சுக்க அவ்வளவுதான். 5 ஃபைனல் CSK vs RR. ஃபர்ஸ்ட் பாலே கட் ஷாட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை, அதனால் 2 ரன்னுக்கும் சான்ஸ் கிடையாது. பிடிச்சிட்டாங்க போய். சிவா ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் 5 ஓவர் மேட்சாக நடக்குது. ஃபைனல் மேட்ச்சு டைம் இல்லாத காரணத்தினால ஷாட் அடிச்சிருக்காருங்க. மேக்ஸிமம் போகுமா, மரத்தில் படுமா? மரத்தில் படாமல் 6 போயிருக்கு சதீஷோட பேட்டில் இருந்து. மேக்ஸிமம் லாஸ்ட் பால் ஒரு வைடு இருந்துச்சு. அகைன் தேர்ட் பால் ஷாட்டுக்கு போயிருக்காரு. ஃபைனல் லெக் போயிருக்கு. ஒரு ரன் மட்டுமே. ஃபோர்த் பால் பேர் மாதிரி போட்டிருக்காரு. ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. மிகப்பெரிய ஷாட்டு. 6 ஆகுமா மரத்தில் அடித்து 6ங்க. அருமையான அடி அடிச்சிருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த சதீஷும் ஒரு மேக்ஸிமம் அடிச்சிருந்தார். இப்போ பாரதி வந்து அவரும் ஒரு மேக்ஸிமம் பண்ணியிருக்காரு. இந்த ஃபைனலில் முக்கியமான மேட்ச்சில் 2 மேக்ஸிமம் வந்திருக்கு ஃபஸ்ட் ஓவரில். 6 2 பால். இன்னும் 2 பால் இருக்குது. ஸ்லோ பால் மாதிரி போட்டார். ஒயிட் சிக்னல். 5 ஓவர் மேட்சுங்கிறதுனால ஃபஸ்ட் ஓவர்லேருந்தே பரபரப்பாக மேட்ச் போயிட்டுருக்கு. 2 மேக்ஸிமம் அடிச்சிருக்காங்க இது வரைக்குமே. 5th பால் ஸ்லோயர் மாதிரி போட்டிருக்காரு. ஆஃப் சைடில் ஒரு வாரி இருக்கார். ஒரு ரன் போயிருக்கு. ஒரு ரன் மட்டுமே. ஸ்ட்ரைக்கு சதீஷ் வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஓவரில் ஃபைனல் பால் ஷார்ட் பாலாக போட்டிருக்காரு. ஷாட்டுக்கு போயிருக்காரு. மேக்ஸிமம் கிடையாதுங்க. ஒரு ரனுக்கு சான்ஸ் இருக்குது. ஓடி தான் எடுத்தாகணும். பில்லர் அங்கே இருக்காங்க. 2 ரன் ஓட்டாங்க. அருமையான ரன்னிங் பிட்வீனில் 2 பேருமே ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. அதனால் 2 ரன் கிடச்சிருக்கு. 6 20 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோரு ஃபஸ்ட் ஓவரில் இந்த டோர்னமெண்ட்லேயே. ஃபைனலில் வந்துருக்கு 20 ரன். RR லாஸ்ட் 3 மேட்சாக செம்மையாக விளாட்றாங்க. அதிரடியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. சதீஷ் செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் பிரவீன் கையிலேருந்து வருது. ஒயிட் பால். லாஸ்ட் பால் ஒரு வைடு இருந்துச்சு. ஃபஸ்ட் பால் டாட் பால் வந்திருக்குங்க பிரவீன் கையிலேருந்து. அருமையான டாட் பால். ஃபஸ்ட் பாலில் ரன் வந்திருந்தாலும் பிரவீன் ஃபஸ்ட் பால் பிடிச்சி போட்டிருக்காரு. செகண்ட் பால் ஷாட்டுங்க. அருமையான அடிங்க. எங்கேயோ போயிடுச்சு பால் தொலைஞ்சிருச்சு. மேக்ஸிமம் பாரதி பேட்லேருந்து வந்திருக்கு. அருமையான அடி. தேர்ட் பால் ஒரு ஸ்லைஸ் பண்ணார். ஆனால் கீப்பர் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. அது பிடிச்சிருக்கவும் முடியாது. நான் ரொம்ப ஸ்பீடாக வந்ததுனால டாட் பால் கிடச்சிருக்கு CSKவுக்கு. ஃபுல் டாஸ் பால். கேட்சுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க. பவுலர் வந்தார் பால் போட்டு. ஆனால் அவரால் வர முடியாது. ஏன்னா ரொம்ப முன்னாடியே பால் விழுந்துருச்சு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. இந்த 4th பால் ஒயிட் பால். 4th பால் பிரவீன் கையிலேருந்து வருது. செகண்ட் ஓவரில் கட்டு விட்டு ஒரு கட் பண்ணார். அங்கே மணி இருக்கார். ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். டெலிவரி ஸ்லோயர் மாதிரி போட்டார். பேட்டில் பின்னாடி அடிச்சிருக்கு. பின்னாடி அடித்ததுனால ரன்னு கிடையாது. ஓவர் முடிஞ்சிருக்குங்க. நான் 5th பால்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவருக்கு 30 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவர் போட்ட பிரவீன் 10 ரன்னில் போட்டிருக்காரு. ஃபஸ்ட் ஓவரில் 20 ரன் வந்துருந்துச்சு. இங்கே RRக்கு சப்போர்ட்டாக 2 பிளேயர் இருக்காங்க. இளம் சிட்டு ஓடுறாங்க. RR சப்போர்ட். பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணுதுன்னு. சுபாஷ் தூக்கி விட்டுருக்காரு. கேட்ச் ஆகுமா? கேட்ச் ஆக சான்ஸ் இல்லைங்க. நான் மரத்தில் அடித்து பவுண்ட்ரி போகலைங்க. பிடிச்சிட்டாரு.
நல்ல ஃபீல்டர். சிவா பிடிச்சிருக்காரு. 2 ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் பிளேயர் மாதிரி போட்டிருக்காரு. அதை தூக்கி அடிச்சிருக்காருங்க. அது கண்டிப்பாக கேட்ச் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. அதையும் மிஸ் பண்ணியிருக்காரு அபி. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க அபி. அதையும் 2 ரன் ஓடி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க சிஎஸ்கே. தேர்ட் பால் பிளேயர் மாதிரி போட்டிருக்காரு. டாட் பால் ஆகுமா? ஆயிடுச்சுங்க. டாட் பால். நெக்ஸ்ட் பால் பிளேயர் மாதிரி போட்டிருக்காரு. ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. ஷார்ட் பால் மாட்டுக்கு, ஆனால் மரத்தில் பட்டதுனால 2 ரன் ஓடுவாங்க கண்டிப்பாக. டைசன் மிஸ் ஆகிடுச்சிங்க. அருமையான த்ரோ அடிச்சிருந்தார். அடிச்சுட்டு பவுலர்கிட்டே வந்துட்டார் டைசன். நெக்ஸ்ட் பால் ஸ்லோயர் மாதிரி போட்டிருக்காரு. அதை கைக்கு அடிச்சிருக்காரு, ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு பிரவீன். அதே 2 ரன் ஓடுவாங்களா? ஆகாஷ் கைக்கு போயிருந்துச்சு. லைட்டாக மிஸ் பண்ணார். 2 ரன் சான்ஸை பார்க்கலான்னு பார்த்தாங்க, ஆனால் ஓட முடியல. ரன் குயிக்காக வருது. அதுக்கு காரணம் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் 2 பேருமே ஸ்பீடாக இருக்காங்க. ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. மேக்ஸிமம் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஆனால் மரத்தில் அடிச்சிருக்கு, எதுவும் போகலை. கண்டிப்பாக ஓடி தான் எடுத்தாகணும். அகைன் 2 ரன் ஓடி இருக்காங்க. மணி நியூ பவுலர். ஸ்ட்ரைக்கில் ஹெலிகாப்டர் கொடுத்துருக்காரு. ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் விக்கெட் எடுக்கிறாருங்க மணி. இது வரைக்கும் விக்கெட் வரல, இப்போ தான் ஃபஸ்ட் விக்கெட் ஆகிருக்கு. ஆகாஷ் கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஃபைனலோட ஃபஸ்ட் விக்கெட் ஆகாஷ் கைக்கு போயிருந்துச்சு, அதை பிடிச்சிருக்காரு. நியூ பேட்டர். போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின மணி மாறன் வந்துட்டுருக்காரு. அருமையான 4 6 அடிச்சிருந்தார் போன மேட்ச்சில். இந்த மேட்ச்சு அதே போல் ஜொலிப்பாரா இல்லையான்னு பார்ப்போம். ஷார்ட் பால் போட்டிருக்காரு. அது ஒரு கட்டு அடிச்சிருக்காரு. அங்கே 2 ரன் வரதுக்கு சான்ஸ் இருக்குமா? ஃபீல்டர் இருக்காங்க, இங்கேருந்து பார்க்குறதுக்கு தெரியல. அதனால் 1 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. 1 ரன் ஓடி இருக்காங்க. தேர்ட் பால் ஷார்ட் பாலாக போட்டார், ஆனால் பந்து கீழே வந்ததுனால அடிக்க முடியல. பேட்ஸ்மேனால் பின்னாடி போயிருக்கு. காலில் போட்டதுனால லெக் பைஸ் ரன்னு கிடையாது. ஃபோர்த் பால் இது வரைக்கும் நல்லா போட்டுட்ருக்காரு. அகைன் டாட் பாலுங்க. இந்த பாலை எப்படி மிஸ் பண்ணாருன்னு அவனுக்கே தெரியல. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் இந்த பாலை மிஸ் பண்ணதுக்கு. ஷார்ட் பால் தான், பேட்டில் பட்டிருந்தால் மேக்ஸிமம் போயிருக்கும். டாட் பால். லாஸ்ட் 2 மோர் டெலிவரி. அகைன் டாட் பால். அருமையான பால் போட்டிருக்காரு மணி கையிலேருந்து. சூப்பரான ஓவர் வந்துட்டுருக்கு சிஎஸ்கேவுக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவர். ஏன்னா இந்த மாதிரி ஓவர் இது வரைக்கும் கிடைக்கல, இப்போ கிடைச்சிட்ருக்கு. த ஃபைனல் டெலிவரி. அருமையான பால் போட்டிருக்காருங்க. அருமையான ஓவரும் போட்டிருக்காரு மணி. இது வரைக்கும் இந்த ஓவரில் பவுண்டரி எதுவும் கிடைக்காதனால நல்ல ஓவராக முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு 39 ரன் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஓவரில் 20 ரன், செகண்ட் ஓவரில் 10 ரன், தேர்ட் ஓவரில் 9 ரன். இந்த ஓவரில் அப்டேட் பண்ணுறேன். ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு டைசன். லாஸ்ட் ஓவர் போட்ட மணி 2 ரனில் போட்டு போயிருந்தார். 4 ஓவருக்கு 42 ரன், 41 ரன் வந்துருந்துச்சு. 1 ரன் ஓடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் 1 ரன் வந்துருந்துச்சு. செகண்ட் பால் டைசன் கையிலேருந்து வருது. அருமையான பால் போட்டிருக்காரு. ரன் அவுட்டுக்கு சான்ஸ் இருக்கா? மிஸ் பண்ணியிருக்காருங்க டைசன். நெக்ஸ்ட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. கைக்கு போகுதா? கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. அங்கே ரன்னு பவுண்டரி எதுவும் விடலை. ரன் ஓடி இருக்காங்க. கேட்சு 2 கேட்ச் இது வரைக்கும் அபி கையிலேருந்து மிஸ் ஆகிருக்கு. சிஎஸ்கே டீமுக்கு இதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க. ஷார்ட் அடிச்சிருக்காரு. கேட்ச் கண்டிப்பாக பிடிப்பாங்களா? விக்கெட்டுங்க. அருமையான விக்கெட் டைசன் கையிலேருந்து வந்திருக்கு. 2வது விக்கெட். த ஃபைனல் மேட்ச்சில் டைசன் விக்கெட் எடுத்திருக்காரு. நியூ பேட்டர் சந்துரு. அதுக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கான ஆடியன்ஸ். சந்துரு நியூ பேட்டர் நம்பர் 2. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு மேக்ஸிமம் அடிச்சிருந்தார் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து.
ஒயிட் சிக்னல் அம்பையர் கையிலேருந்து வருது. லாஸ்ட் 4 பால். ஷார்ட் அடிப்பாருன்னு பார்த்தா விக்கெட் எடுத்திருக்காருங்க டைசன். ரொம்ப உணர்ச்சி படுறாரு. இந்த மாதிரி அவன் கிரிக்கெட்டில் தேவை. விராட் கோலியெல்லாம் இந்த மாதிரி தான் ஏதாவது விக்கெட் விழுந்தால் கூட கத்துவார். ஆனால் டைசன் அவரோட விக்கெட்டுக்கு கத்துறாரு. ஆனால் விராட் கோலிலாம் சிராஜ் விக்கெட் எடுக்கும்போது கூட கத்துவார். இந்த மாதிரிலாம் தேவை. ஆனால் கிரிக்கெட்டில் ஷார்ட் அடிச்சிருக்காரு. கைக்கே போகுதா? கையில் பட்டு 2 ரன் போகிறதுக்கு சான்ஸு. கையில் வேகமாக அடிச்சிருக்காரு. அதனால் கீப்பரால் கலெக்ட் பண்ண முடியல. டாட் தான் இருக்குங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. 1 பால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓவர் முடிஞ்சிருக்கு. டார்கெட் எவ்வளோன்னு அப்டேட் பண்ணுறேன். இந்த பாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கு இவங்க தான் கிரிக்கெட் ஆடுற பசங்க. இவங்க வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஒருத்தன் சிஎஸ்கேங்கிறான், ஒருத்தன் ஆர்ஆருங்கிறான். ஆனால் இவங்க கூட எவனும் பெங்களூர்னு சொல்ல மாட்டானுங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்டிங் வந்துருங்க. சுத்தமாக டைம் இல்லை, லைட் இல்லை. 47 5 ஓவருக்கு 49 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே டீமுக்கு. ஃபஸ்ட்டு பாலே ஒயிட் போட்டிருக்காரு பிரவீன். இது வரைக்கும் நல்லா பந்து போட்டுட்டு இருந்தார். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பால் ஒயிட் போட்டிருக்காரு. பார்ப்போம். ஆகாஷ் அண்ட் சாமுவேல் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. ஆகாஷோட பேட்டில் பட்டிருக்கு. ஆனால் ஓட முடியாது. கீப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால. கப்புக்காக தான் மேட்ச் இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபைனல் மேட்ச் பிஎஸ்என் பிரீமியர் அம்பேத்கர் பிரீமியர் லீக் 2024ஓட லீக்கு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. சிஎஸ்கே டீமோட இளம் வீரர் நெக்ஸ்ட் தலைமுறை உட்காந்துருக்காங்க. ஒரே ஒருத்தன் மட்டும்தான் ஆறாருங்கிறான். நெக்ஸ்ட் பால் ஷார்ட் பால் போட்டுருக்காரு. கேட்ச் ஆக சான்ஸ் இருக்கா? கேட்ச் இல்லைங்க. ஆனால் பவுண்ட்ரி எதுவும் போகலை. விக்கெட் ஆகிட்டாங்க. ரன் அவுட் இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. ஏன்னா சிஎஸ்கே டீம் மிகப்பெரிய ஸ்கோர் அடிக்கணும். இப்போ இந்த சுச்சுவேஷனில் ரன் அவுட் ஆகக்கூடாது. ரன்னிங் பிட்வீனில் ஆர்ஆர் வந்து நல்லா ஓடிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க ஓடாமல் விக்கெட் ஆகியிருக்காங்க. இது வந்து ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் முடியும் சிஎஸ்கேவுக்கு. பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்டராக ரவி வராரு. ரவியும் நல்லா ஹிட்ரு. அவர் இந்த மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரா இல்லை பிரவீன் விக்கெட் எடுப்பாரா? பால் ஒயிட் பால் போட்டிருக்காரு. ரிவர்ஸ் திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்பி இருக்காரு. மேக்ஸிமம் அடிப்பாரா? மரத்தில் அடிக்குமா? அருமையான கேட்சுங்க. விக்கெட் எடுத்திருக்காங்க. அங்கே இருக்கிறது சதீஷ். விக்கெட் ஆகிருக்காருங்க. பிரவீன் வந்து ரவியோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. இங்கே 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஃபஸ்ட் ஓவர் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளே 2 விக்கெட் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பேட்டராக பிரவீன் வராரு. பிரவீன் இப்போ ஃபேஸ் பண்ணுவாங்க. பிரவீன் கையில் மேட்ச் முடியுமா இல்லை அந்த பிரவீன் முடிச்சிருவாரா தெரியல. பார்க்கலாம். நெக்ஸ்ட் பால் ஷார்ட் லெக்கே அடிச்சிருக்காரு. ஷார்ட் லெக் காலில் அடித்து பவுலர் கைக்கே போயிடுச்சு. ரன் ஓடியிருந்தா நான் ரன் அவுட் தான் இருப்பாங்க. டாஸ் பால் வைட். அம்பையர் கால் வைட். ஓவரில் லாஸ்ட் பால். ஷார்ட் லெக் மேலே அடிச்சிருக்காரு. அருமையான ஃபீல்டிங். ரன் அவுட் சான்ஸ். விக்கெட்டுங்க. அருமையான ரன் அவுட் ஆயிருக்காங்க. சூப்பராக த்ரோ அடிச்சிருக்காருங்க சாந்திரு. அருமையான ஃபீல்டிங். ஆனால் அவர் ஏஜுக்கு இதெல்லாம் பிடிக்க கஷ்டமான ஒரு ஃபீல்டிங்காக தான் இருந்திருக்கும். சின்ன பசங்க 18-20 இருக்க பசங்க மாதிரி பிடிச்சிருக்காரு சாந்திரு. அருமையான ஃபீல்டிங். அதை கலெக்ட் பண்ணி அடித்து வரும் மணிமாறன். அதுவும் ஈஸியான மேட்ரு கிடையாது. விக்கெட். ஆர்ஆருக்கு ஒரு கை ஓங்குற மாதிரி 3 விக்கெட் எடுத்திருக்காங்க இது வரைக்கும். ஷார்பு நியூ பவுலர். ஃபஸ்ட் பாலே டெட் பால் ஆயிருந்துச்சு. டாட் பால். செகண்ட் பால் ஷார்ட் அடிக்க ட்ரை பண்ணார். ஆனால் பேட்டு இன்சைடு இதில் பட்டிருக்கு.
ஒரு ரன் மட்டுமே கிடச்சிருக்கு. இது வரைக்கும் 2 பால் போட்டிருக்காரு, 1 ரன் கொடுத்துருக்காரு சர்பு. லீக் மேட்ச்சில் டைசன் நல்லா ஆடிந்தார் ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரா தெரியல, பார்க்கலாம். ஷார்ட் அடிச்சிருக்காரு, பாயிண்ட்டுக்கு மேலே அடிச்சிருந்தார். ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்கிறதுனால 1 ரனுக்கு தான் சான்ஸ் இருக்கும். 1 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. தேர்ட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காங்க, மேக்ஸிமம் போமா 6 ரன்கள். பிரவீன் பேட்ல இருந்து 6 ரன் வந்திருக்கு. அருமையான அடி, சூப்பராக அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்லேயே அடிச்சிருக்காரு, நேருக்கு நேராக. இந்த மாதிரி பெரிய பெரிய மேக்ஸிமம் தேவை சிஎஸ்கேவுக்கு. இந்த மாதிரி அடித்தா தான் மேட்ச் வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பால் அகைன் போட்டிருக்காரு. இந்த பாலை கையில் பால் வந்துருக்குங்க. போன பால் அடித்தார், இந்த பாலும் அடித்து தான் ஆகணும். ஏன்னா ஸ்கோரு அதிகமாக இருக்குது, அதனால் பெரிய ஹிட்டுக்கு போய் தான் ஆகணும். ட்ரை பண்ணார், விக்கெட் ஆகிருக்காரு பிரவீன். ஹார்ட் லக் பிரவீன். நல்ல சான்ஸ் இருந்துச்சு, இவர் இருந்திருந்தால் மேட்சை ஃபினிஷ் பண்ணிடுவார்னு நினச்சேன். விக்கெட் ஆகிருக்காரு. நியூ பேட்டர் அரவிந்த் களத்தில் வராரு. அவர் கையில் மேட்ச் முடியுமா இல்லை ஆர்ஆர் கையில் முடியுமான்னு பார்க்கலாம். அரவிந்த் ஆன் ஸ்ட்ரைக். ஷார்ட் அடிச்சிருக்காருங்க, மிட் ஆஃபில் மேலே அடிச்சிருக்காரு. பவுண்டரி போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அங்கே ஃபீல்டில் இருக்கிறாரு. 2 ரன் ஓடி இருக்காங்க. அரவிந்த் 2 ரன் ஓடி இருக்காங்க. கோலர் 6. 18 பாலுக்கு 33 ரன் அடித்தா சிஎஸ்கே கைக்கு மேட்ச் மாறும். மேட்சையும் வின் பண்ணுவாங்க. அதை பிடிச்சிட்டாங்கன்னா ஆர்ஆர் மேட்ச் வின் பண்ணுவாங்க. ஆரோட செகண்ட் பால் ஸ்லோயர் மாதிரி தூக்கி போடுறாரு. ஒயிட் பால் தூக்கி போடுறாரு ஸ்லோயர் மாதிரி. லெக் ஸ்பின் தான் போடுறாரு. அங்கே ஃபீல்டர் அருமையான ஃபீல்டிங் பண்ணியிருக்காருங்க சாந்த்ரு. ஒயிட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காரு. ஒரு கட்டுக்கு போனார், கேட்ச் ஆக சான்ஸ் இருக்குது. விக்கெட்டுங்க. அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு. சூப்பர் கேட்ச், விக்கெட் ஆகிருக்காரு. வினோத் அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு. 6 ஓவரில் மேட்ச் இன்னும் சிஎஸ்கே மாற்றலாம். நல்லா ஆடினா 3 ஓவருக்கு 30 அடிக்கலாம். நியூ பேட்டர் ஜட்டு 50 அடித்தா சுற்றுற மாதிரி என்ட்ரி ஆகும் போதே பேட்டை சுற்றிட்டு வராரு. சிட்டு நியூ பேட்டர் சிட்டு ஷார்ட் அடிச்சிருக்காரு. சரியான அடிங்க, மேக்ஸிமம்ங்க. வந்த ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருக்காரு சிட்டு. இந்த பேட்ஸ்மேன் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னு தெரியல. வந்த ஃபஸ்ட்டு பாலே மேக்ஸிமம் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி அடிக்கலை. ஃபஸ்ட்டு பாலே மேக்ஸிமம் ஃபுல் டாஸ் பால் போட்டார். நம்பர் 3 சுரேஷ் ரெய்னா நம்பர் போட்டிருக்காரு. ஆனால் ரெய்னா இப்போ இல்லைனாலும் இவர் ரெய்னா மாதிரி அடிப்பாரா, ரைட் ஹேண்டர் ரெய்னா மாதிரி மேட்ச்சை முடிச்சு கொடுப்பாரா சிஎஸ்கே டீமுக்கு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் அடித்தா பாலுக்கு பால் கூட ரன் வர சான்ஸ் இருக்குது. ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். டாட் பால் பேட்ஸ்மேன் மூவ் பண்ணதுனால பவுலர் போட முடியல. ஒயிட் பால் மேட்ச்சு கேட்ச் பிடிப்பாங்களா? கேட்சுங்க, அருமையான கேட்சு. சாந்த்ரு நல்ல ஃபீல்டர், நல்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அருமையான ஃபீல்டிங். நியூ பேட்டர் அபி முன்னாடியே சொல்லியிருந்தாரு மேக்ஸிமம் 2வது அடிப்பேன் அப்படின்னு. பார்க்கலாம் இந்த மேட்ச் அடித்து முடிச்சு கொடுப்பாரான்னு சிஎஸ்கேவுக்கு. சிஎஸ்கேவுக்கு என்னன்னா, சிஎஸ்கேங்கிற நேமிலே ஒரு லக் இருக்குது. அது லக்கா இல்லை என்னான்னு எனக்கும் தெரியல. இந்த மேட்ச் அதை மாதிரி ஆகுமா பார்ப்போம். 12 பாலுக்கு 23 தான் அடிக்கலாம் இந்த பிச்சில். அபி ஷாட் ஒரு 2 ஷாட் அடித்தா வந்துடும். ஆனால் மேட்ச் எப்படி கொண்டு போவாங்கன்னு ஆர்ஆர் கையிலையும் இருக்குது. மணி மாறன் நியூ பவுலர். 12 பாலுக்கு 23 டாட் பால்
4 பாலுக்கு இன்னும் 4 மேக்ஸிமம் தேவை இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ண. டாட் பால். தெரியும் வீரர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். 10 பாலுக்கு 24 ரன் 23 ரன் அடிக்கணும். ஆபி பேட்லேருந்து வருமா? ஷாட் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் போகுமா? 4 ரன் வந்திருக்கு. 4 ரன் வந்திருக்கு அபி பேட்டில் இருந்து. ஒரு 2 ஷாட் அடித்தாருன்னா மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணலாம். அப்படி பார்க்கலாம் மேட்ச்சை பிடிச்சி கொடுப்பாரா சிஎஸ்கே டீமுக்கு அபி, இல்லை மணிமாறன் இந்த விக்கெட் எடுப்பாரா? வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஷாட் ஸ்கொயர் லெக் மேலே ஒரு ஷாட் அடிச்சிருக்காங்க. 1 ரன் மட்டுமே கிடச்சிருக்கு. 1 ரன் ஓடி இருக்காங்க. பின்பு கவரும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஷாட் மேட்ச் கிடையாது. 2 ரன் ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 2 ரன் ஓடலைங்க. நல்ல ஃபீலிங். சரத் 2 பால் இருக்கு. 2 பால் ஏதாவது மேக்ஸிமம் அடிச்சா வாய்ப்பு இருக்கு. 1 அடிச்சா கூட வாய்ப்பு இருக்கு. டாட் பால். 1 பால் தான் இருந்திருக்கு. டாட் பால். ஓவர் முடியுது. 1 ஓவர் தான் இருக்குது. எத்தனை ரன் அடிக்கணும் அப்டேட் பண்ணுறேன். 6 பாலுக்கு 17 ரன். 3 மேக்ஸிமம் அடிக்கணும் 6 பாலுக்கு. அடிச்சா சிஎஸ்கே ஃபைனல் ஃபைனலை வின் பண்ணலாம். 6 பாலுக்கு 17 ரன். சரத் நியூ பவுலர் வந்திருக்காரு. டைசன் 3 மேக்ஸிமம் அடிக்கணும். 3 மேக்ஸிமம் பேட்டில் பட்டுருச்சுன்னா சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணலாம். எப்படி வேணால் மாறலாம். சிஎஸ்கே நம்மளை ஒரு லக் இருக்குன்னு எல்லாம் நம்புகிறோம். டாஸ் பால். அம்பேர் சிக்னல். ரைடு கொடுக்கல. டாட் பால். 4 பாலுக்கு 17 ரன். டைசன் ஆன் ஸ்ட்ரைக். பிளேயர் மாதிரி போட்டிருக்காரு. அடிச்சிருக்காருங்க. விக்கெட்டுங்க. விக்கெட் ஆகிருக்காரு டைசன். நல்ல பேட்டர். விக்கெட் ஆகிருக்காரு. விக்கெட் ஆனதுனால மேட்ச் 4 பாலுக்கு 17 ரன்னாக மாறி இருக்கு. 4 பாலுக்கு 17 ரன். நியூ பேட்டர் சுபாஷ் 4 பாலுக்கு 17 ரன் ஆடணும். சடேஜா மாதிரி மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரா? ஷாட் அடிச்சிருக்காருங்க. மரத்தில் பட்டு உள்ளே விழுந்துருச்சுங்க. பால் போகலை. வாய்ப்பு இல்லைங்க. 2 ரன் ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 3 ரன் ஓட்டாங்களா? 3 ரன் ஓடி இருக்காங்க. 3 ரன் ஓடி இருக்காங்க. 3 பாலுக்கு 14 ரன் தேவை சிஎஸ்கேவுக்கு. 3 பாலுக்கு 14 ரன் ஆடணும் சிஎஸ்கே. ஷாட் அடிச்சிருக்காருங்க. மேக்ஸிமம் போமா? மரம் இருக்கு. 6 மேக்ஸிமம் போயிருக்குங்க. 2 பாலுக்கு 8 ரன் தேவை. 2 பாலில் 8 ரன் அடித்தா மேட்ச் ஃபினிஷ் பண்ணலாம். சிஎஸ்கே கைக்கு மேட்ச் மாறுமா மாறாதா? டிக் டிக் நிமிடங்களாக மாறி இருக்கு இந்த மேட்ச். இது வரைக்கும் இந்த மாதிரி மாறல. இப்போ மாறி இருக்கு. கையில் விழுந்த கேட்சை 6ல் தூக்கி போட்டிருக்காரு. 2 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும் சிஎஸ்கே. ஆன் ஸ்ட்ரைக்கில் ஹபி இது வரைக்கும் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இன்னும் 2 ஷாட், 1 ஷாட் ஆடி கொடுத்தாருன்னா கூட மேட்ச் மாறிடும். அபி கையில் மாறுமா? சிஎஸ்கே டீம் வின் பண்ணுமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். 2க்கு 8 ஷார்ட் பால் போட்டிருக்காரு. கைக்கே போகுமா? கேட்ச் பிடிப்பாங்களா? விக்கெட். கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ஆர்ஆர் கைக்கு மேட்ச் மாறி இருக்குங்க. ஆர்ஆர் கைக்கு மேட்ச் மாறி இருக்கு. ஒரு பந்துக்கு 8 ரன் ஆடணும். இப்போ ஸ்ட்ரைக்கு மணி வந்திருக்காரு. மணி கையில் தான் மேட்ச் இருக்குது. ஆனால் ஒரு வைடு வாங்கி ஒரு மேக்ஸிமம் அடிக்கணும். ஆனால் லீகல் பால் 1 போட்டால் போதும். மேட்ச் வின் பண்ணிடுவாங்க ஆர்ஆர். அருமையாக ஆடிட்டு இருந்தார். லீகல் பால் 1 போட்டால் போதும். சரத் கையிலேருந்து வருது. ஒரே ஒரு பால். இந்த டோர்னமெண்ட் இன்னையோட லாஸ்ட்டு பால். இந்த டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் போயிருக்கு. ஷார்ட் அடிச்சிருக்காங்க. ஆர்ஆர் மேட்ச் வின் பண்ணுறாங்க. மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். எத்தனை ரன் ஒன்றாலும் மேட்ச் வின் பண்ண முடியாது சிஎஸ்கேவால். ஆர்ஆர் மேட்ச் வின் பண்ணி இந்த வருஷத்தோட 2024ஓட சாம்பியன் ஆகிறாங்க ஆர்ஆர். பிஎஸ்என் அம்பேத்கர் பிரீமியர் லீக்
2024ஓட சாம்பியன் ஆர்ஆர் டீமாக வராங்க. வெற்றி பெற்ற அதில் ரன்னர் சிஎஸ்கே டீம் ஆடுறாங்க. ஹார்ட் லக் சிஎஸ்கே, கங்க்ராட்ஸ் ஆர்ஆர் டீம். ரெண்டு டீமுக்குமே வாழ்த்துக்கள். எல்லாம் விளாண்ட எல்லா டீமுக்கும் வாழ்த்துக்கள். சரி, ப்ரெசன்டேஷனில் பார்ப்போம்.